வருகிறோம். ஜனநாயகன் திரைப்பட விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறது தணிக்கை வாரியம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் திரைப்பட விவகாரம் தொடர்பாக தற்போது உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது தணிக்கை வாரியம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கும் விவகாரம் தொடர்பாக வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் தற்போது உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறது தணிக்கை வாரியம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். சிவஞ்சலி, ஜனநாயகன் பட விவகாரத்தில் சென்சார் வாரியம் தற்பொழுது கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய டிவிஷன் அமர்வினுடைய உத்தரவிற்கு எதிராக பட தயாரிப்பு நிறுவனமான கேவியன் புரொடக்ஷன் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டால் தங்களுடைய தரப்பு கருத்தையும் கேட்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி இந்த கேவியட் மனுவை தணிக்கை வாரியம் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்துள்ளனர். ஏற்கனவே தனி நீதிபதி மீண்டும் அந்த வழக்கை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்த நிலையில் அந்த உத்தரவிற்கு எதிராக தற்பொழுது பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டால் தங்களுடைய கருத்துக்களை கேட்காமல் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அந்த கேவியட் மனுவில் மத்திய தணிக்கை வாரியம் என்பது முன்வைத்து இந்த ஒரு கேவியட்டை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்தார். இன்னும் கேவியன் நிறுவனம் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு மேல்முறையீடும் செய்யப்படாத நிலையில் விரைவில் அவரது தரப்பிலிருந்தும் ஒரு படத்திற்கான அந்த தணிக்கை சான்றிதழை வழங்க கோரி ஒரு மனு என்பது மேல்முறையீடாக தாக்கல் செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் அமர்வினுடைய உத்தரவிற்கு எதிராக அந்த ஒரு மேல்முறையீடு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில்தான் தற்பொழுது தணிக்கை வாரியம் தரப்பில் ஒரு கேவியட் மனுவும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இனி அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றம் இதனை எப்படி எடுத்துக்கொள்ளும் சுசித்ரா? மேல்முறையீடு செய்யப்பட்டால் மட்டுமே இந்த கேவியட் மனு மீதான விசாரணை என்பதும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வினுடைய உத்தரவிற்கு எதிராக கேவியன் நிறுவனம் தரப்பில் அவர்கள் மேல்முறையீட்டு மனுவை செய்ய வேண்டும். ஒருவேளை அந்த நிறுவனம் மேல்முறையீடு செய்யவில்லை, மீண்டும் தனி நீதிபதியினுடைய அந்த வழக்கினுடைய முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்த பிறகு மற்ற விவகாரங்களை பார்த்துக் கொள்ளலாம் என்றால் அவர்கள் மேல்முறையீடு செய்வது என்பது சாத்தியமல்ல. ஆனால் அந்த நேரத்தில் மேல்முறையீட்டு மனு என்பது ஒன்று தாக்கல் செய்யப்படும் பொழுது அப்பொழுது பிறப்பிக்கப்படும் அந்த நோட்டீஸ் மீதான ஒரு பதிலை மத்திய தணிக்கை வாரியம் என்பது உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும். அந்த தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகுதான் உத்தரவுகளை மீண்டும் உச்சநீதிமன்றமானது பிறப்பிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த முறை உச்சநீதிமன்றத்தில் ஜனநாயகன் பட விவகாரமானது விசாரணைக்கு வந்த பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்திடமே செல்வதற்கான ஒரு அறிவுரையை நீதிபதிகள் வழங்கியிருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் முதலிலிருந்து அந்த மனுவை விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்பொழுது வழங்கியிருக்கிறது. அந்த உத்தரவுக்கு எதிராக மீண்டும் இங்கு மேல்முறையீடு செய்யப்படும் பட்சத்தில் ஒரு விரிவான விசாரணை என்பது சென்னை உச்சநீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.